வரலாறு காணாத இந்த வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை உடனடியாக மீட்டு நிவாரண உதவிகளை மிக குறுகிய காலத்திற்குள் வழங்கிட வேண்டிய சவாலான சூழலில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். தற்போது மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டிருந்தாலும் இந்த 2 நாட்களில் பெய்த பெருவெள்ளம் இன்னும் வடியாமல் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பல பகுதிகளில் இன்னும் வெள்ள நீரில் மக்கள் சிக்கியிருக்கிறார்கள். இவர்களை உடனடியாக மீட்டெடுத்து உயிரிழப்புகளை தடுக்க வேண்டியதுதான் நம் முன் தற்போது இருக்கக்கூடிய தலையாய கடமை. இந்த மீட்பு பணிகளில் இராணுவம், NDRF, SDRF ஆகியவற்றோடு இணைந்து காவல்துறையும், தீயணைப்புத்துறையும், வருவாய்த்துறையும் தொடர்ந்து களப்பணி ஆற்ற வேண்டும். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மக்களை வெளியேற்றி முகாம்களை தங்க வைத்திருந்தாலும் இன்னும் பல பகுதிகளில் சிக்கியுள்ள மக்களை உடனடியாக வெளியேற்றி முகாம்களில் தங்க வைக்க வேண்டும். இதற்கு தேவைப்படும் அனைத்து இடங்களிலும் கூடுதலாக புதிய முகாம்களை அமைத்திட வேண்டும். தற்போது முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உணவு, உடைகள், போர்வைகள் போன்ற பொருட்களை உடனடியாக வழங்கிட வேண்டும். இந்த நிவாரணப் பொருட்களை பக்கத்து மாவட்டங்களில் பெற்று தேவைப்படும் இடங்களுக்கு சரியான நேரத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய பணிகளையும் ஒருங்கிணைத்து செயலாற்ற வேண்டும். நாம் அனைவரும் இணைந்து செயலாற்றி மக்களின் உயிர்களை காப்பாற்றி அவர்கள் அரசின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நிலைநாட்டிட வேண்டிய சவாலான நேரமாக இது அமைந்திருக்கிறது. சென்னையில் பெருநகரங்களிலும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது நாம் அனைவரும் செயல்பட்ட அதே வேகத்தோடும் ஒருங்கிணைப்போடும் செயல்பட்டு இந்த பேரிடரையும் நாம் வென்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பணியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். முதல்ல நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். வரலாறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.